ஜாக்லின் பத்தி எனக்கு ரொம்ப பெருசா யோசிக்க முடியல. அவங்களும் ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு எப்படி மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி எனக்கு இப்போ ஜாக்லின் தெரியுது. எல்லாரும் ஓகே ஜாக்லின் மாட்டிக்கிச்சு. ரெகுலரா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவங்க டார்கெட் கேம் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்ப வந்து அவங்களே அவங்கள வந்து விக்டிமா ஆக்கிட்டு நீ டார்கெட் பண்ணினா உன் பக்கம் தான் எல்லாரும் திரும்புவாங்க. இவங்க தான் விக்டிம் ஆயிட்டாங்க சாட்சினால. அவங்க தெரியாம பேசி மாட்டிட்டாங்க. ஜாக்லின் வந்து அந்த சூழ்நிலையை அவங்களே உருவாக்குறாங்க. ஓகேவா, நான் வந்து வெளியே படுப்பேன் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க கிரியேட் பண்ணி அதை பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, நான் வந்து அப்படி சொல்லல, நான் வந்து சொல்ல வந்தது வேற, நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணு அழுகுறாங்க. ஆனா ஜாக்லினும் அதை அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன டார்கெட் பண்றாங்க. ஆனா அந்த டார்கெட் பண்றதுக்கான கேமை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் வந்து உன் பக்கம் இல்ல, நான் வந்து தனியா இருக்கேன். இது வந்து நிறைய பேர் ஆல்ரெடி ஆடி இருக்க கேம் தான். ஓவியாவா இருக்கட்டும், ஆரியா இருக்கட்டும், அவங்களும் வந்து அவங்களும் நேச்சுரலி அது ஆர்கானிக்கா பண்ணாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. நான் இவ்வளவு சீசன் பிக் பாஸ் பார்த்து இருக்கிறதால அவங்க சொன்னது நல்ல பாயிண்ட் தான், நான் இல்லன்னு சொல்ல வரல, அவங்க பேசுறது நல்ல பாயிண்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் டேவே அதை ஸ்டார்ட் பண்றது அவங்க ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு.